அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, செய்வினையிலேயே நிறைய வகைகள் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மாந்திரிகரையோ ஒரு கோவில் பூசாரிகளையோ குறிப்பாக்குற இடங்கள்லையோ போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு செய்வனை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எதற்காக செய்வனை வச்சுருக்காங்க, ஏவல் வச்சுருக்காங்க, அந்த செய்வனை எதுக்காக நம்மள்கிட்ட வந்திருக்கு, அதோடைய வேலை என்ன. இப்போ ஒரு ஏவல் அனுப்பியிருக்காங்க, ஏவல் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏவல் ஒரு உடலில் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஏவலை எதுக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறது முக்கியம். சரிங்களா? வெறுமனேன்னு செய்வனேங்கிறது இருந்தனா மட்டும் அந்த செய்வனை என்ன செஞ்சிட முடியாதுன்னா சரி செஞ்சிட முடியாது. சரிங்களா? அந்த செய்வனை எதுக்கு வந்திருக்கு, எதிரிகள் எதற்காக அந்த செய்வனை என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம மேலே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா எதிரிகளுடைய தேவை ஒரு பக்கம் இருக்கும்ல, அவங்களுடைய தேவை என்ன, அது அந்த ஏவல் என்ன வேலைக்காக நம்மள்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஒரு மாந்திரிகர் முழுமையாக தெரிஞ்ச பிறகு தான் அந்த ஏவலையோ செய்வனையோ என்ன செய்ய முடியும், முற்றிலுமாக விளக்க முடியும். சரிங்களா? அதை விட்டுட்டு எந்த ஒரு செய்வனை ஏவல்னு சும்மா செய்வனை இருக்குது ஏவல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை சரி செய்ய முடியாது அவ்வளோ சீக்கிரம். எதற்காக வந்திருக்குங்கிறத பார்த்து அது அறிஞ்சு அதற்கான விஷயத்தை நம்ம கொடுத்து பிரயோக பூஜைகள் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஏவலோ செய்வனையோ என்ன செஞ்சோம்னா கட்டுப்படும், ஒரு மாந்திரிகருக்கு கட்டுப்படும். சும்மா நம்ம பாவைகளை செஞ்சு ஏவலை விளக்குற முறைகளில் பண்ணி மந்திர பிரயோகங்கள் பண்ணுனா அந்த ஏவல் என்ன செய்யாதுன்னா கட்டுப்படாது. சரிங்களா? இப்போ ஒருத்தவர் சம்பளம் 1000 ரூபா கூலி, இந்த மண்ணை வெட்டி போட்டிருப்பா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அந்த வேலை பார்க்குற கூலியால் என்ன செய்வான், நம்மளுக்கு 1000 ரூபா தர்றாரு அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை என்ன செஞ்சு அந்த குழியை என்ன செஞ்சிருவாருன்னா வெட்டி போட்டு முடிச்சிருவார். அவர் சொன்ன வேலைக்கு அதை செய்வார். அதே போல் தான் ஏவல் தேவதைகளும் என்னன்னா, அவன் கொடுக்குற படைகளுக்கு அவன் கொடுக்குற பூஜைக்கு கட்டுப்பட்டு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு அது வரும். சரிங்களா? அதை செய்ய வரும்போது யார் தடுத்தாலும் அந்த வேலையை அது என்ன செய்ய முடியாது, செய்யாமலாம் போகாது. சரிங்களா? அதனால தான் ஒரு மாந்திரிகர் அந்த ஏவலையோ செய்வனையோ சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த ஏவலும் செய்வனை எதற்கு வந்திருக்கு அப்படிங்கிறத புத்திசாலித்தனத்தை கொண்டு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா அதை அறிஞ்ச பிறகு தான் அந்த ஏவலையோ செய்வனையோ நம்ம நீக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். சரிங்களா? வெறுமனேன்னு செய்வனை இருக்குது ஏவல் இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன ஏவல் வந்திருக்கு, எந்த தெய்வத்துடைய ஏவல் வந்திருக்கு, எந்த தெய்வத்தை வச்சு நம்ம செய்வனை பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியாமல் நம்ம அதில் இறங்கும்போது நம்மளை விட சக்தி வாய்ந்த தேவதைகளுடைய பிரயோகம் எதுவும் பண்ணியிருந்தாங்க, ஏவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த பூஜையை பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பாவைகள் செஞ்சு ரெடி பண்ணும்போது நம்மளையே அடிக்கிற அளவுக்கு மாறிடும். சரிங்களா? ஒரு சில மாந்திரிகர்லாம் என்ன செய்வாங்கன்னா அறகுறையாக கற்றுருப்பாங்க. சரிங்களா? அறகுறையாக கற்றுக்கிட்டு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சில விஷயங்கள் தெரியாமல் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கே அது ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால தான் விஷயம் தெரிந்தவர்கள் முழுமையாக மாந்திரிகம் கற்றுக்கிட்டவங்க இந்த விஷயங்களை எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செய்யும்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து பண்ணணும். சரிங்களா? அதுலேயே செய்வனைகளே ஏவலோ செய்வனையோ ஒரு நபருக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடலில் சில அறிகுறிகளை வச்சே என்ன செஞ்சிட முடியும்னா இது இதற்காகத்தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் என்ன செஞ்சிட முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு சுக்ல செய்வனைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ல செய்வனை இதோடைய அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும், இந்த வகையான செய்வனையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. காமத்தில் கெட்டு சீரழிந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் இழந்து வருமானத்தை இழந்து சரிங்களா வீட்டிலையே முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்னா உருவாக்கிறோம். சரிங்களா? இது என்ன செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்ல செய்வினை. அந்த வாரிசுலாம் உருவாகாது. சரிங்களா? குழந்தை பாக்கியமே உருவாகாமல் தடுத்து நிறுத்திப்புறம் அந்த சுக்ல செய்வனைலாம். இது யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா இந்த பங்காளிகளுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா இவனுக்கு வம்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி சுக்ல செய்வனையே பெரும்பாலும் செய்வாங்க. சரிங்களா? இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இது இந்த மாதிரி விஷயம் குழந்தை உருவாகக்கூடாது, வம்சம் தலைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வகை செய்வனை செஞ்சுருவாங்க. இந்த வகை செய்வனை செஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா கற்பம் நிற்காது.
அப்படியே களைஞ்சு களைஞ்சு அழிஞ்சு போயிடும். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி அழிஞ்சு அழிஞ்சு போயிடும். சரிங்களா, இப்படி மாதிரி செய்வனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்ம செய்வினை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த வகை செய்வினையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து எப்படி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது மூஞ்சி, முகம், உடம்பு இதெல்லாம் அரிப்பு ஏற்படுத்து, சொரிஞ்சுக்கிட்டு தன்னையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க. நம்மளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா, இப்பேற்பட்ட செய்வனை தான் கர்ம செய்வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதற்காக பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர்கள் வந்து இந்த காதலன் காதலிகள் வந்து லவ் பண்ணுவாங்க. காதலிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா, லவ் பண்ணிவிட்டு அந்த பையனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு சில பேர்கள் இவனுக்கு நம்மளை தவிர வேறு யாரும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்களை பண்ணி இதனால் கர்ம செய்வனை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன செய்யணும்னா உடல் முழுக்கும் புண்ணு, அரிப்பு, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், உடலில் எரிச்சல், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்து அவர் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்கன்னா மனம் நொந்து அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நோய் நொடிகள் வந்து மருத்துவமனையில் போய் செலவுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த நோய் குணமாகாது. சரிங்களா, படுத்தே கிடப்பாங்க, ஒரு சாப்பாடு எடுக்காது, உடல் ரீதியாக நோய் நொடிகள்னால் பாதிக்கப்பட்டு ரொம்ப மனம் நொந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உடல் ரீதியாகவே பாதிப்பு வந்துச்சு அப்படின்னாவே இது என்ன செய்வேன்னா இந்த ஏவல் எதற்காக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது மாரணத்துக்காக வந்திருக்கு. அப்படின்னா மாரணம்னா என்னென்னா நம்மளை அழிக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா, உடல் ரீதியாக உபாதைகளை கொடுத்து என்ன செஞ்சோம்னா கடைசி கட்டத்தில் நம்மளை கொண்டு போய் எங்கிட்டாவது வச்சு முடிச்சு விட்றோம். சரிங்களா, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வகை செய்வனையெல்லாம் வந்துருச்சுன்னா ஆரம்பத்திலே பார்த்து இதெல்லாம் சரி பண்ணி போகிறணும். சரிங்களா, இதை கொண்டு போய் 10 வருஷம் 8 வருஷம் 5 வருஷம்னு முத்த விட்டு அப்புறம் போய் மாந்திரிகரை பார்த்து இதை சரி பண்ணினீங்க அப்படின்னா இதை விளக்குறது ரொம்ப கடினம். சரிங்களா, ஒரு செய்வனையாக இருக்கட்டும், ஏவலாக இருக்கட்டும், குறிப்பிட்டது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே போய் என்ன செஞ்சிடணும்னா பார்த்து அதெல்லாம் சரி செஞ்சுக்கிறணும். அப்படி சரி பண்ணலை அப்படின்னா முத்திருச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. மாந்திரிக விஷயங்களில் வந்து நிறைய பேர் செய்வனையினால் பாதிக்கப்பட்டவங்க, ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் 10 வருஷம் 12 வருஷம்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா உடல்லையே அந்த ஏவலும் செய்வனை இருந்து என்ன செஞ்சுருக்குன்னா உடல்லையே ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். சரிங்களா, அப்பேற்பட்ட சூழ்நிலை ஒரு மாந்திரிகர் அப்போ போய் தேடி போவாங்க, 10 வருஷம் கழிச்சு தேடி போவாங்க. தேடி போய் அதை போய் சரி பண்ண முடியுமா அப்படின்னா 50% தான் அதை வந்து ஒரு சில பேர்களுக்கு மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு செடியை கொண்டு போய் ஒரு சின்ன செடியை கொண்டு போய் ஒரு மண்ணில் ஊண்டி வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க அப்படின்னா அதோடைய வளர வளர அதோடைய வேர்கள் என்ன செய்யும் அப்படின்னா சுற்றி நல்லா பரவ ஆரம்பிக்கும். நல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் ஆயிரும். சரிங்களா, அது போல தான் ஒரு செய்வனை ஒரு உடம்புக்குள்ளே இருக்குது, எவ்வளோ ஒரு உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு 10 வருஷம் இருந்துச்சுன்னா அதோடைய வேர் எவ்வளோ தொலைக்கு வளர்ந்துருக்கும் பாருங்கள். அப்போனா எடுத்தோடனே அந்த வேரை அழிச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 50% மாந்திரிகரனால் முடிஞ்சு அதை காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய தெய்வ பக்தியும் மன உறுதியும் நம்பிக்கையும் தான் அதை சரி பண்ண முடியும். எடுத்தோன்னே ஒரு மாந்திரிக விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சரி பண்ண முடியாது. ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாங்கன்னா ஈஸியாக சரி பண்ணணும். அதனால தான் எதாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே நம்ம அந்த விஷயங்களெல்லாம் சரி செஞ்சிடணும். சரிங்களா, இன்றைக்கெல்லாம் இந்த மாந்திரிக விஷயங்களை வந்து அசால்ட்டாக விட்டுறாங்க. இதனால் உயிரிழப்புகளும் குடும்பமும் நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடனே பார்த்து அதெல்லாம் சரி செஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்குங்க. சரிங்களா, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.